நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த மரம் இருக்கு, இந்த செடி இருக்கு, 400 அடிக்கு கீழே போய் போர் போட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து ஆள் உலாய் போட்டு இந்த மரம் 400 அடிக்கு வேற விடுமா? இனி அதை பத்தி யோசிக்க மாட்டேற. நீ வாழ்ந்தா போதும், எல்லாத்தையும் அழிச்சிடலாம். இங்க பாரு, இந்த மீனை பாரு, ஒரு தடவை இந்த மீனை பாரு. இத்தனை லட்சக்கணக்கான மீன்கள் ஏன் செத்து சென்னைக்கு தியாகராயன் இந்த பெசன் நகர்ல கரை ஒதுங்குச்சு? இது ஏன்னு மட்டும் சொல்லு, இது ஏன்னு மட்டும் சொல்லு. ஏன்? கழிவு, அணுக்கழிவு. எதனால பாரு, 100 விழுக்காடு நஞ்சாகி போன நீர்ல இருந்த மீன்கள் செத்து கரை ஒதுங்கிருச்சு. இன்னும் பாதிக்கு மேல 50 விழுக்காடு 60 விழுக்காடு நஞ்சான மீன்கள் உள்ள உழவிக்கிட்டு இருக்கு. அதை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். செத்து கரை ஒதுங்கிருச்சு. பாத்துக்க, 100 விழுக்காடு விஷமான மீன்கள் வெளியேறிடுச்சு. 50 விழுக்காடு விஷமான மீன் நீஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும்னு பாரு. இப்ப பாரு, அடுத்து பாரு, 90 டால்பின் மீன்கள் கரை செத்து கரை ஒதுங்குது. இங்கதான் டால்பின் மீன் ஏன் 90 மீன் செத்து கரை ஒதுங்குச்சு? உன்னுடைய அணுக்கழிவுதான். இந்த பார், நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க பாரு. இங்க பாரு எப்படி இருக்கு. இது ஏன் செத்தது? கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு, காவிரியில தண்ணி வரும் பாரு. காவிரியில உனக்கு தண்ணி எப்படி தண்ணி வருதா, நுர வருதா பாரு. நீ நான் சொன்னா நீ நம்ப மாட்டான்னு தான் அது படமா எடுத்து போட்டு காட்டுறேன். ஏன்னா இவன் ஒரு பைத்தியக்காரப்ப ஏதாவது பேசிருப்பாங்க, இவன் ஏதாவது சொல்லுவாங்க அப்படிமா. இந்த பாரு, இது என்ன, இது வேற ஊர்ல பா, திருப்பூர் தான். திருப்பூர்ல என்ன சாக்கடை கழிவு ஓடுது, உள்ள என்ன ஓடுது பாரு, பிளாஸ்டிக் போத்தலும் பிளாஸ்டிக் இதுவும் ஓடுது. நீர் எங்க ஓடுது? எங்க ஓடுது? இந்த பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் என்னது? பிளாஸ்டிக்னா எப்படி நினைக்கிற? இந்த பிளாஸ்டிக், இந்த கழிவு, இந்த பிளாஸ்டிக் ஒரு நெகிழித்தால் ஒரு பிளாஸ்டிக் மக்கி மண்ணோடு மண்ணாக போக 5000 ஆண்டு ஆகுங்கிறான். நீ பார்க்க போறியா? இல்ல நான் பார்க்க போறேன்னா? தீ வச்சு கொளுத்தீங்கன்னு வச்சுக்க, காற்று பூரா விஷமாயி போகும். சுவாட்சியில வச்சுக்க, நுரையீரல் தொற்று புற்று சாக வேண்டிதான். இதை பத்தி எவனாவது கவலைப்படுவானா? உன் மகனை தவிர, உன் உடன் பிறந்த உன்னை, உன் ரத்த சொந்தம் என்னை தவிர எவனாவது இதை பத்தி அக்கறைப்படுவான்? பாரு, காவிரியில தண்ணி திறக்கிறான் பாரு, நல்லா பாரு. ஓசூர் கிருஷ்ணகிரி வெளியே வருது, இந்த மாதிரி தண்ணி வருது பாரு, எப்படி வருது பாரு தண்ணி பாரு. நீ இதை பார்த்துட்டு உனக்கு உறக்கம் வந்துருச்சுன்னா நான் ஓட்டு கட்டு வரலடா, போடா, நான் வீட்டு போயிருந்தா பாரு. இது தண்ணியா நுரையடா, சோப்பா? இது சோப்புன்னு நினைக்கிறா? இல்லை, ஆலை கழிவு. எப்படி இந்த நுரை வந்தது சொல்? ஆலை கழிவு. கர்நாடகாவில் என்ன பண்றான்? எல்லா நச்ச ஆலைகளின் கழிவையும் அப்படியே வச்சிருக்கான். காவிரியில் அவன் திறக்கும் போது திறந்து விட்டுறான்டா, தண்ணியோட வருதுறான். இது சாதாரணமா இருக்குது, நின்னா ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கும். இந்த பாரு, இந்த தண்ணி நிலத்துல வாயுது, இது நஞ்சு. விளையிறது என்னவா விளையும்? நஞ்சா. இந்த தண்ணிய ஆடு மாடு கொக்கு குருவி நாய் நரி சிங்கம் புலி யானை காடுகள்ல வந்து குடிக்குது. அது என்ன ஆகும்னு யோசிச்சுக்க. இதைத்தான் நாமும் குடிக்கிறோம். என்ன ஆகும்னு கற்பனை பண்ணி பார்த்துக்க. இது ஒன்னே உனக்கு சொல்லணும், நான் வாய்கிட்ட சொன்ன நம்ப மாட்டேன், இதெல்லாம் போட்டு போட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய காட்டுவேன். அதான் என் தம்பி சொல்றான்ல, என் ஆட்டத்தை நீ எவனும் கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு மேலேயும் நீ இல்ல நாங்க வந்து திமுகவுக்கு தான் போடுவோம், இல்ல பிஜேபி காங்கிரஸ் தான் போடுவோம், போடு, என்னை தூக்கி சுடுகாட்டுல போடு, ஏதாவது ஒண்ணு பண்ணி பாத்துக்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.